அதிமுகவின் விஜயபாஸ்கர்கள் உள்ளிட்ட 4 முன்னாள் அமைச்சர்கள் இன்று தாவேகவில் இணைய உள்ளனர். இந்த இணைப்பு விழா மாமல்லபுரத்தில் தடபுடலாக நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் டில்லிபாபு வழங்க இருக்கலாம். வணக்கம் டில்லிபாபு, இது குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியா, தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான வெற்றி கழக கட்சியில் பிற கட்சிகளைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் இணையும் பிரம்மாண்ட விழா இன்று மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரி பகுதியில் நடைபெறுகிறது. இந்த விழாவிற்காக மாமல்லபுரம் பகுதியை விழா காலம் கொண்டுள்ளது. தாவேகா தொண்டர்கள் வருகையால் தற்போது அந்த பகுதியே ஸ்தம்பிக்க தொடங்கி இருக்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலை இலக்காக கொண்டு தாவேகா தனது அரசியல் அடித்தளத்தை பலப்படுத்தி வரும் நிலையில இந்த மாற்று கட்சியினர் இணைப்பு விழா ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் உற்று நோக்கலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட விழாவில் முக்கிய அம்சமாக நிகழ்ச்சியில் 4 முன்னாள் அமைச்சர்களும் 4 மாவட்ட கழக செயலாளர்களும் 7 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் 4 பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களும் 50 மாநில நிர்வாகிகள் 45 ஒன்றிய கழக செயலாளர்கள் 15 நகர கழக செயலாளர்கள் சுமார் 40 மாவட்ட அணி செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட கார்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்திருக்கின்றனர். அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர், எஸ். வளர்மதி மற்றும் எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இன்று இணைகின்றனர். நீண்ட காலமாக அதிமுகவில் பொறுப்பு அமைச்சரவையில் செல்வாக்கு மிக்க துறைகளில் கையாண்ட இந்த மூத்த தலைவர்கள் இந்த திடீர் அரசியல் மாற்றம் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு பலத்த பின்னடைவாக தாவேகாவிற்கு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமின்றி பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொள்ள இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். அதன்படி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், பாபநாசம் ஆர். ராம்குமார், சாத்தூர் ராஜவர்மன், பரமக்குடி சதன் பிரபாகர், பேராவூரணி ஞானசம்பந்தம், புதுக்கோட்டை வைரமுத்து, பெரம்பலூர் தமிழ்ச்செல்வன் ஆகிய 7 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் முறைப்படி கட்சியில் இணைகின்றனர். அந்த தொகுதியில் இருந்து கணிசமான வாக்குகளையும் மக்கள் செல்வாக்கையும் கொண்டுள்ள இந்த முன்னாள் எம்எல்ஏக்களின் வருகை தற்போது தாவேகாவின் அடிமட்ட கட்டமைப்பை வலுப்படுத்த பெரும் உதவும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தவிர அதிமுகவின் சுமார் 100க்கும் மேற்பட்ட முக்கிய பொதுக்குழு உறுப்பினர்களும் தங்களது பதவிகளை துறந்துவிட்டு இந்த விழாவில் தாவேகா தலைவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் இணைகின்றனர். ஒரே மேடையில் இத்தனை முக்கிய நிர்வாகிகள் மாற்று கட்சியில் இருந்து விலகி தாவேகாவில் இணைவது இந்த கட்சியின் மீதான நம்பிக்கையும் அந்த அரசியல் எதிர்காலத்தையுமே காட்டுவதாக தொண்டர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மாமல்லபுரம் பூஞ்சேரி பகுதியில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட விழாவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவதோடு தாவேகாவை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும் என அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இணைய வரும் நிர்வாகிகளுக்கு டிவிகே சார்பில் மேல காலங்களுடன் வரவேற்புகளை வழங்கி அனைவருக்கும் காலை உணவாக இட்லி, பொங்கல் உள்ளிட்டவையும் வழங்கப்படுகின்றன. அதனை சாப்பிட்ட பிறகே கூட்டாளர்களுக்கு செல்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சி இன்று காலை சுமார் 10 மணிக்கு மேல் துவங்கலாம் என தற்போது தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதே போல இதற்காக மாவட்டத்தில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓவியா.